வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் பார்த்தோம் நம்ம சேலம் மாவட்டத்தில் நடக்கிற கொங்கனாபுரம் பெருவட நாட்டுக்கோழி சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த வாரம் நம்ம சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா பெருவட நாட்டுக்கோழி அதிகமாக வந்துருச்சு. நம்ம விலை ஒவ்வொன்றா என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதான் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் இது மாதிரி நாட்டுக்கோழி சந்தையோட வீடியோ தொடர்ந்து நம்ம வார வாரம் பதிவு பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் விலை நேரத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெருவட நாட்டுக்கோழிங்க. இது சேவல் இருக்குது, விடை இருக்குது. விடையெல்லாம் பாருங்கள், கருப்புலேயும் இருக்குது. வள்ளுவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மயிலையும் இருக்குது, காகத்துலேயும் சேவல் எல்லாமே இருக்குது. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து வாங்கும்போது என்ன ரேட்டு, வியாபாரிகள் நம்மக்கிட்ட வாங்கும்போது என்ன ரேட்டுங்கிறது. இப்போ நாம் வந்து கறிக்காகவோ இல்லை வளர்ப்புக்காகவோ கோழி எதுவும் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள், ஒரு விடையோ இல்லை சேவலோ நம்ம வியாபாரிகிட்ட வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 600 சொல்கிறாங்க. சேவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 600 வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 400 450 இது மாதிரி போய்கிட்டு இருக்குது. சேவலை நல்லா விற்கணும், ஒரு கிலோ ஒரு கோழி கொண்டு வந்திருக்கேன், ஒரு 10 சேவல் கொண்டு வந்திருக்கேன் விற்கணும் அப்படின்னா நம்மகிட்ட வியாபாரிங்க வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 350 400 450 இது மாதிரி போயிட்டு இருக்குது. சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு 400 450 ரூபாய்க்கு தாங்க போயிட்டு இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சீசன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஏதோ முன்ன பண்ண மாறும். நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரது எல்லாமே மேக்ஸிமம் பெருவட நாட்டுக்கோழி தாங்க வந்துட்டு இருக்கு. இல்லை கசாப்பு கடைக்கு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தாலும் சரிங்க, இல்லை வளர்ப்புக்கு வேணுங்கிற நண்பர்கள் வந்தாலும் சரிங்க, காலையில் நேரமாக நம்ம சந்தைக்கு வந்தால் ஒரிஜினல் பெருவட நாட்டுக்கோழி எல்லாமே எடுத்துக்கலாங்க. நம்மகிட்ட வியாபாரிகள் நிறைய எடுக்கிறாங்க. வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கை மாற்றி விடுற மாதிரி நிறையா இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வாங்கிட்டாலும் சரிங்க, இல்லை நம்ம கொண்டு வரவங்ககிட்டே வாங்கிட்டாலும் சரிங்க. ஒரு கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு காசு 20 ரூபா வீதம் வசூல் பண்ணுறாங்க. எத்தனை கோழி கொண்டாந்தாலும் ஒரு கோழிக்கு 20 ரூபா வசூல் பண்ணுறாங்க. நம்ம ஒரு 3 கிலோவில் வாங்கணும், இல்லை 4 கிலோவில் வாங்கினா கூட சேவல் இருக்குது. விடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ 2.5 கிலோ 1 கிலோ சைஸில் கூட விடை இருக்குது, பார்த்து எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே பெருவடை ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோ 3 கிலோ சைஸில் இருக்குது சேவல். கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 400 450 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. நம்மக்கிட்ட விற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 500 600 சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கசாப்பு கறி கடைக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. விடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்ல விடையாக இருந்துச்சுன்னா ஒரு அளவுக்கு 400 450 ரூபா கொடுத்து எடுத்துக்கிறாங்க. மற்றபடி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா 400 450 போயிட்டு இருக்குது. 300 350 வரைக்கும். இந்த வாரம் நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வான்கோழி வந்துருந்துச்சுங்க. இது வான்கோழி பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 300 சொல்லிட்டு இருந்தாருங்க. 300 சொல்லிட்டு இருந்தாரு, 200 கேட்டு இருந்தாங்க. அவங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 250 கிலோ 250 கொடுத்துலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது மாதிரி ஃபேன்சிங் கோழியுமே நம்ம சந்தைக்கு வந்துட்டு இருக்குங்க. இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4000 சொல்லிட்டு இருந்தாருங்க. இது மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாங்க, ஜோடியாக இருக்குது. விடை வேணாலும் எடுத்துக்கலாம், சேவலுமே ரெண்டும் சேர்ந்து எடுத்துக்கலாம். நம்ம சந்தைக்கு இது மாதிரி வாரம் வந்துட்டு இருக்குது. வேணுங்கிற நமக்கு வந்தால் கூட எடுத்துக்கலாம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு ஒரு பாருங்க பட்டா சேவல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாருங்க. விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சேவலும் இருக்குது, இதை கறிக்காகவும் எடுத்துக்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 600 சொல்லியிருந்தாருங்க. ஒரு சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 600 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது மாதிரி பட்டா சைஸில் சேவல் வேணா கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. சேவல் வந்து இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா சைஸுங்க, ஒரு 2.5 கிலோ 3 கிலோ சைஸ் நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கோழியுமே அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 300 350 400 இது மாதிரி தான் போயிட்டு இருக்குது. நிறைய நண்பர்கள் நம்ம கிராஸ் கோழி சொல்லி ஒரிஜினல் நாட்டுக்கோழி நிறையா வித்துறாங்க ஏமாந்து. அது மாதிரி தெரியாத நண்பர்களை பார்த்து எடுத்துக்கணுங்க. நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி போட்டிருப்பாங்க, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கோழி இருக்குது. சேவலை வாங்கினா சரிங்க, இல்லை விடையாக வாங்கினாலும் பார்த்து எடுத்துக்கணுங்க. ஏன்னா நம்ம வாரம் சந்தைக்கு போயிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா வாரம் சேவல் வந்துருக்குது, விடையுமே வந்துட்டு இருக்குதுங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சந்தைக்கு சேவல் கொண்டு வந்துட்டுருக்காங்க. சேவலாகட்டும் விடையாகட்டும் கறிக்காக வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு காலையில் நேரமாக வந்தால் எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகிட்ட வரும்போது ஒரு 10 ரூபா 20 ரூபா லாபம் வச்சு கொடுக்குறாங்க. நம்ம நேரடியாக காட்டுக்காரோட வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 300 350 400 450 ரூபா வரைக்கும் தான் எடுக்கிறாங்க கறிக்கடைக்காரரு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாம் வாங்கினா 600 சொல்கிறாங்க. நாம் கறிக்காக வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 600 விலை சொல்கிறாங்க. ஒரு சில நண்பர்கள் நம்ம சந்தையில் ரேட் அதிகங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில நண்பர் ரேட்டு கம்மியாக கேட்குறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து பல தட்டப்பட்ட இதில் வந்து கொஞ்சம் போயிட்டு தான் இருக்குது. சேவல் அதிகமாக உள்ள பொட்டை அதிகமாக வந்துச்சுன்னா ரேட்டு கம்மியாக போகுது. ஒரு சீசன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் ரேட் அதிகமாக போயிட்டுருக்குது. பண்டிகை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவை அதிகமாக இருக்கும்போது ரேட் அதிகமாக போகுது, தேவை கம்மியாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக போயிட்டுருக்குதுங்க. வளர்ப்புக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஒரு 5 வடை 10 வடை 20 வடை கூட எடுத்துக்கலாங்க. நான் கறிக்காக வாங்கி வளர்த்தி விற்கலாம்னு இருக்குங்க. எனக்கு ஒரு 2.5 கிலோ 3 கிலோ சைஸ் வர மாதிரி விடை வேணும். இல்லை சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ 4 கிலோ சைஸ் வரைக்கும் வர மாதிரி இருந்தால் கூட கிடைக்குமான்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க.
அது மாதிரி வேணா கூட நம்ம சந்தையில் எடுத்துக்கலாங்க. வளர்ப்புக்கு நல்ல லைனேஜ் உள்ள பொட்டையாகவே வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பாருங்க நல்ல விடையாகவே இருக்குதுங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி அவர் கொண்டு வந்து சொல்லும்போது பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒரு 3 கிலோ வரைக்குமே விடை வருதுப்பா, 3 கிலோ 3 கிலோ வரைக்கும் தான் விடை வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்துலேருந்து நிறையா வியாபாரிகள் வந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விடையெல்லாம் பார்த்துட்டு கூட நல்ல கரியாக வந்துங்கிற விடையெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மாதிரி வேணுங்கிற நம்ம சந்தைக்கு வந்தால் கூட எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடவட்ட கோழியை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேவலும் கோழி தெரியாத நண்பர்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்குங்க. இடவட்ட கோழியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டு கோழின்னு சொல்லி நிறைய கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கிட்ட கேட்டு பார்த்து வாங்கிங்க. அது மாதிரி நிறைய நண்பர் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் நாட்டுக்கோழி தானே சொல்லி வித்துறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போய் வளர்த்துக்கும் போது பக்கத்தில் இருக்கலாம் பார்த்துட்டு ஏங்க இது ஒரிஜினல் இல்லைங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கோழி உங்களை ஏமாற்றிட்டாங்கிற மாதிரி சொல்லி அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சந்தையில் கூட சண்டை போட நம்ம பார்த்துருக்குறோம். அது மாதிரி இல்லாமல் பார்த்து நம்ம சேவலோ கோழியோ பார்த்து எடுத்துக்கலாங்க. ஆனால் ஏன்னா நம்ம வியாபாரிகளை வந்து பார்த்திங்கன்னா வியாபார நோக்கோட செயல்படுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா லாபம் பார்க்க தான் பார்ப்பாங்க. நாம் கோழி எடுக்கும்போது பார்த்து எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேவலும் நிறையா எடைக்காக போட்டுறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல சேவலாக கூட இருக்குது. வேணுங்கிற நண்பருக்கு இது மாதிரி சேவலை கிலோவில் வந்து கூட எடுத்துக்கலாங்க. கிலோ வந்து பார்த்திங்கன்னா 550 600 650 வரைக்கும் சொல்கிறாங்க. வியாபாரிங்க சொல்கிற ரேட்டு நம்மக்கிட்ட எடுக்கிறது இல்லை, வியாபாரிங்க சொல்கிற ரேட்டு. அது மாதிரி வேணுங்கிற நண்பருக்கு நம்ம சந்தைக்கு ஒன்று கூட பார்த்து எடுத்துக்கலாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதிகமான கோழி வந்துருந்துச்சுங்க. சேவலாகட்டும் வெடையாகட்டும் நிறைய வந்துருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வர வழியிலே நிறைய வியாபாரிங்க அங்கங்கே கொண்டு வந்து கூட கொடுக்குறாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா லாபம் வச்சு பெரிய வியாபாரிக்கு கொடுத்துறாங்க. சின்ன வியாபாரிங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய வியாபாரிக்கு விற்றுறாங்க. அதையும் பார்த்துருக்குறோம். நம்ம மேக்ஸிமம் நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளி மாவட்டத்தில் கூட நம்ம சேவலில் கறி கடைக்கு எடுக்கிறதுக்கு நிறையா வந்துட்டு இருக்காங்க. அதுங்களும் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி வந்து உள்ளூரில் இருக்கிற வியாபாரிகள் நிறையா வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சந்தைக்கு கொண்டு போய் விற்கிறவங்களும் நம்ம சந்தையில் சேவலுக்கு கோழி எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதையும் பார்த்துட்டு இருக்கோம். இல்லை நம்ம வாங்கி விற்கணும், இல்லை வாங்கி கறிக்கடைக்காக கொடுக்கணும், இல்லை வளர்ப்புக்காக கொடுக்கணும், இல்லை கறிக்கடைக்கு எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற நண்பர்கள் நினைக்கிற நண்பர்கள் நம்ம சந்தையில் வந்தோம்னா எடுத்துக்கலாங்க. காலையில் நேரமாக நம்ம சந்தைக்கு வந்துங்க ஒரு 4-5 மணிக்கெல்லாம் சந்தைக்கு வந்துட்டோம்னா கோழி சேவலை பார்த்து எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகிட்டே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கறிக்கடை நண்பர்கள் வியாபாரிகிட்ட கூட எடுக்கலாம். இல்லை நாங்கள் வியாபாரிகிட்ட ரேட்டு கொடுத்து ஏரியா எடுக்கணும், நம்ம நேரடியாக காட்டுக்காரங்க வாங்கிக்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் காட்டுக்கார கோழி கொண்டு வரக்கிட்ட கூட பார்த்து எடுத்துக்கலாங்க. வேணுங்கிற நம்ம சனிக்கிழமை நடக்கிற சேவல் சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க. சேவலாகட்டுங்க இல்லை பொட்டையாகட்டும் பார்த்து எடுத்துக்கலாங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருவடங்க நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ 4 கிலோ சைஸ் கூட இருக்குதுங்க. 1 கிலோவில் இருந்து 1.5 கிலோ 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ சைஸில் கூட சேவல் வந்து இருக்குது கறியாக. இந்த விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சேவலாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பரவலாத சேவலாம் வந்து கறியாக கொடுத்துறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி சேவல் தாங்க. இந்த கோச்சக்கறின்னு சொல்கிற இருக்குறீங்களா பெரிய பெரிய ஹோட்டல்லாம் வந்து நம்ம இங்கேயே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ 30 கிலோ 50 கிலோ வரைக்கும் கூட கோழி எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்ருக்கோம். வேணுங்கிற நம்ம சனிக்கிழமை இருக்க சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் நடந்துகிட்டு இருக்குது. விடிய காலத்தில் 4 மணிலேருந்தே நம்ம நாட்டுக்கோழி சந்தை ஆரம்பிச்சிருது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 8 மணி வரைக்குமே சந்தை போய்ட்டுரு. அதுக்கப்புறம் தான் சந்தை கலையுது. வேணுங்கிற நண்பர்கள் காலையில் நேரமாக வந்தால் இது மாதிரி ஒரிஜினல் பேரோட கறிக்காகவோ இல்லை வளர்ப்புக்கோ பார்த்து எடுத்துக்கலாங்க. வந்து வாங்கி பார்த்து எடுத்துக்கலாங்க.